தேனி மாவட்டம் அல்லி நகரில் ஒரு சுகாதார ஆய்வாளராக பணிபுரிந்து அவ்வாறு பணியாற்றும் போது அவர் சென்ற கிராமத்தில் சந்தித்த இளையராஜா மற்றும் அவருடைய முதல் திரைப்படத்தின் தயாரிப்பாளரான ஆர் செல்வராஜ் உள்ளிட்டோரை சந்தித்து அதற்கு பின்னர் சென்னைக்கு வந்து ஒரு சாமானிய மனிதன் தனது உழைப்பால் ஒரு ஊடக உலகில் பெரும் சாதனையை நிகழ்த்தக்கூடும் என்பதை நிகழ்த்தி காட்டியவர். பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்துவுக்கு பிறகு திரையுலகில் சாதனை படைக்க தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலர் இங்கு உதவி இயக்குநர்களாக பணிபுரிய ஆர்வத்தோடு சென்னை வந்த காலம் என்பது அவருடைய காலத்தில். அந்த 80களில் சென்னைக்கு திரைப்பட இயக்குநராகும் ஆர்வத்தோடு பலர் வருவதற்கு காரணகர்த்தாவாக விளங்கியவர்களில் பாரதி ராஜாவின் வெற்றி கதையும் அந்த பின்னணியில் உள்ளது. அவருடைய திரைப்படத்தின் மூலமாக கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி என்ற 3 பெரும் ஆளுமைகள் தமிழ் திரையுலகில் மற்றும் இந்தி திரையுலகில் அவருடைய திரைப்படத்தில் அறிமுகமானவர்கள் மற்றும் அவருடைய திரைப்படத்தில் முக்கிய வேடங்களில் நடித்தவர்கள் பெரும் சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். அந்த சாதனைகளை படைத்தவர்களில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ஸ்ரீதேவியை தவிர மேலும் பலர் நிழல்கள், ரவியிலிருந்து, நெப்போலியனிலிருந்து, தியாகராஜன் உள்ளிட்ட பலர் அவருடைய திரைப்படங்களின் மூலமாக அறிமுகமாகி கவுண்டமணி நகைச்சுவையில் பெரிய சாதனை படைத்த கவுண்டமணி உள்ளிட்டோர் அவருடைய 16 வயதில் திரைப்படத்தில் கவுண்டமணி அறிமுகமாகிறார். அவருக்கும் தமிழ் திரையுலகில் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் பாரதி ராஜா என்பது. இதே போல நடிகைகளையும் பல நடிகைகள் ரேவதி, ராதா, ராதிகா மற்றும் ரத்தி உள்ளிட்ட பல, சுகன்யா உள்ளிட்ட பல நடிகைகளை அவருடைய திரைப்படங்களில் அறிமுகப்படுத்தி பல ஆண்டுகளாக தமிழ் திரையுலகை ஆதிக்கம் செலுத்தியவர்கள் பாரதி ராஜாவின் அந்த பட்டறையில் பயின்றவர்கள் தான் என்பது அவருக்கு மிகவும் ஒரு பெருமையும் புகழையும் மேலும் அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நேரத்தில் அதை நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அவருடைய கிராமத்து பின்னணியோடு உள்ள படங்களே பெரும்பாலான படங்களாக இருந்தாலும் மற்ற நகர பின்னணி மற்றும் குற்ற பின்னணிகளோடு அவருடைய திரைப்படங்கள் சிகப்பு ரோஜாக்கள், கைதியின் டைரி மற்றும் பல்வேறு திரைப்படங்களை அவர் வேறு வேறு பின்னணியிலும் அவர் எடுத்து அந்த திரைப்படங்களையும் வெற்றி திரைப்படங்களாக டிக் 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 மற்றும் சிகப்பு ரோஜாக்கள், ஒரு கைதியின் டைரி உள்ளிட்ட திரைப்படங்கள் இந்த அவருடைய திரைப்படங்களில் சற்று மாறுபட்ட திரைப்படங்கள் இருந்த போதிலும் அவருடைய கிராமத்து பின்னணியில் எடுக்கப்பட்ட பல திரைப்படங்கள் மக்களின் மனதை ஈர்த்து அந்த மக்களின் வாழ்வியலை அழகியலாக திரை காவியமாக அவர் திரைப்படங்களில் படைத்து பல்வேறு சாதனைகளை தமிழ் திரையுலகில் படைத்த அந்த மகத்தான ஒரு மாபெரும் கலைஞனுக்கு ஒரு இறுதி அஞ்சலி பிரியா விடை கொடுக்கும் நிகழ்வு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாரதி ராஜாவின் அந்த தேனியில் உள்ள அந்த தேவதானப்பட்டி கிராமத்தில் முழு அரசு மரியாதையோடு அவருடைய திரைப்படங்களை கண்டு ரசித்தவர்கள் மற்றும் அவருடைய திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், அவருடைய திரையுலகில் நுழைந்து சாதனை படைத்தவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறார்கள். அவருடைய திரைப்படங்களில் முதல் திரைப்படமாக நாம் அந்த 16 வயதினிலே, அதற்கு பிறகு கிழக்கே போகும் ரயில் 1978ஆம் ஆண்டு, அதே ஆண்டில் சிகப்பு ரோஜாக்கள், புதிய வார்ப்புகள் மற்றும் நிறம் மாறாத பூக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, டிக் 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 மற்றும் காதல் ஓவியம், வாலிபமே வா வா, மண் வாசனை, புதுமை பெண், ஒரு கைதியின் டைரி, முதல் மரியாதை மற்றும் கடலோர கவிதைகள், வேதம் புதிது, கொடி பறக்குது என்று ரஜினிகாந்தை வைத்து அவருடைய திரைப்படம் மற்றும் எண்ணுயிர் தோழன், புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படம், நாடோடி தென்றல், கேப்டன் மகள், கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா, பசும்பொன், தமிழ்ச்செல்வன் மற்றும் அந்திமந்தாரை, தாஜ்மஹால், கடல் பூக்கள், ஈரநிலம் மற்றும் பொம்மலாட்டம், அன்னக்கொடி, மீண்டும் ஒரு மரியாதை ஆகிய திரைப்படங்கள் கிட்டத்தட்ட ஒரு 44 திரைப்படங்களில் அவர் இயக்கி அந்த திரைப்படங்களில் புதிய நடிகைகளை ஏராளமானோரை அறிமுகப்படுத்தி பெரும்பாலான திரைப்படங்களுக்கு இளையராஜாவின் இசை, அவருடைய கிழக்கு சீமையிலே, கருத்தம்மா உள்ளிட்ட சில படங்களுக்கு தாஜ்மஹால் உள்ளிட்ட ஏஆர் ரஹ்மானின் இசை என அவருடைய இசை மற்றும் அந்த புகைப்பட ஒளிப்பதிவாளர் உள்ளிட்டோர் இவர்கள் தவிர கதை, வசனம் ஆகியவர்கள் அவருடைய பாரதி ராஜாவின் குழுவினர், ஒட்டுமொத்தமாக ஒரே குழுவினர் தான் அந்த திரைப்படங்களுக்கு இயக்கம், ஒளிப்பதிவு, இசை
என்பது பாரதி ராஜாவின் படம் என்றால் அவர்களை மட்டுமே அதில் இடம்பெற்றிருப்பார்கள். அத்தகைய ஒரு தமிழக மக்களில் பெரும்பாலானோர் அவருடைய திரைப்படங்களை ரசித்து அவருடைய திரைப்படங்களுக்கு ஆதரவும் மற்றும் அந்த திரைப்படங்களை கண்டு ரசித்து அவர்களுடைய எண்ணங்களை பிரதிபலித்த மற்றும் ஒரு புதிய வாழ்வியலை திரைமொழியில் காண்பித்த அந்த பல்வேறு துறையினரும் இசைத்துறை மற்றும் வசனம், காட்சிகள் மற்றும் ஒளிப்பதிவு ஆகிய துறைகளில் வல்லுநர்களாக திகழ்ந்தவர்கள் பலரையும் அந்த கிராமத்து வாழ்வியலை மக்கள் மத்தியில் மிக எளிமையான காட்சி வடிவமாக அவர் எடுத்துரைத்து இந்த இறுதி சடங்கு அவருக்கு நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு அவருக்கு முழு மரியாதையுடன் அந்த இறுதி சடங்கு நடைபெறும் அந்த இடத்தில் இப்பொழுது தமிழ் திரையுலகைச் சேர்ந்த ஏராளமான இயக்குநர்கள் மற்றும் நடிகைகள் உள்ளிட்டோர் அந்த முழு அரசு மரியாதை அளிக்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரையுலகை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, அரசியல் பிரமுகர்கள் உள்ளிட்டவரும் பொதுமக்களும் அவருடைய ரசிகர்கள் உள்ளிட்ட ஏராளமானோரும் அவருடைய திரைப்படங்களை கண்டு ரசித்த பலரும் அந்த சொந்த ஊர் உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்டவரும் இங்கு குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில நிமிடங்களில் பாரதி ராஜாவுக்கு இயக்குனர் இமயம் பாரதி ராஜாவுக்கு இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது. திரைத்துறையில் நுழைவதற்கு முன்னதாக பாரதி ராஜா நாடகங்களை எழுதியதையும், நாடகங்கள் ஊர் சிரிக்குது மற்றும் கதை ஆகியவற்றை அவர் நாடகங்களாக கிராம மக்களின் முன் நாடகங்களை அரங்கேற்றி அந்த நாடகங்களுக்கு இளையராஜா, கங்கை அமரன் ஆகியோர் இசையமைத்து அவர்களுடைய நட்போடு சென்னைக்கு முதலில் இளையராஜா, அவருடைய அண்ணன் பாஸ்கரன் மற்றும் பாரதி ராஜா உள்ளிட்டோரும் செல்லக்கூடிய சென்னைக்கு அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அதற்கு பின்னர் திரையுலகில் பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் தியாகராய நகரில் ஒரு கார் ஷெட்டில் தங்கியிருந்து, வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் அந்த போர்டிகோ கார் ஷெட்டில் தங்கியிருந்து திரை வாய்ப்புகளையும் மற்றும் கச்சேரி வாய்ப்புகளையும் அவர்கள் கேட்டு அதன் பின்னர் ஜி.கே. வெங்கடேசனிடம் இளையராஜா உதவியாளராகவும் இவர் புட்டண்ண கனகளோ என்ற இயக்குநரிடம் துணை இயக்குநராகவும் பணியில் சேர்ந்து அதன் பின்னர் அவருடைய செல்வராஜ் மற்றும் வித்திய ராஜகண்ணி மூலமாக அந்த 16 வயது நிலை திரைப்படத்தை எடுத்து திரையுலகில் அவர்கள் நுழைந்து அந்த சாதனைகளை படைத்திருக்கிறார்கள். தேனி மாவட்டம் அள்ளிநகரம் மற்றும் பண்ணைபுரம், மருகப்பட்டி ஆகிய கிராமங்களில் இருந்து வேலை தேடி சென்னைக்கு வந்து அவர்கள் ஒட்டுமொத்த திரையுலகின் போக்கையே மாற்றிய சாதனை படைத்த ஒரு முக்கியமான ஒரு தலைமுறை மாற்றத்திற்கு காரணமான இயக்குநர்களாக அவர்கள் அங்கு பணியேற்றிருக்கிறார்கள். இங்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அமைச்சர்கள் சிடிஆர் நிர்மல்குமார் மற்றும் சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு ஆகியோர் இந்த முழு அரசு மரியாதை செலுத்தும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக அங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். தேனி அள்ளி நகரத்தில் உள்ள அந்த கீரைக்கல் தெரு என்ற தெருவில் தான் அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய நண்பர்கள் உள்ளிட்டோர் அங்கு வசித்து வருகிறார்கள். அந்த பகுதியில் நாடகம் அவர்கள் சிறு வயதிலேயே நடத்தி திரைத்துறையில் சென்று சாதனைகள் கிடைப்பதற்கு முன்னதாக அவருடைய உணவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை அவருடைய வருகை குறைந்திருக்கிறது என்றும், உறவினர்கள் அனைவருக்கும் ஒரு விருந்து நடத்த வேண்டும் என்று அவர் விரும்பினார் என்றும், ஆனால் அவருடைய மகன் மனோஜ் இறப்பிற்கு பிறகு அந்த ஆசை நிறைவேறாமலேயே போய்விட்டது என்றும், அவருடைய மனைவி மற்றும் மகள் உள்ளிட்ட உறவினர்களுக்கு அந்த விருந்தளிக்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது என்றும், அவருடைய கடைசி ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது என்பதையும் சொந்த ஊரில் உள்ள அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பலர் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது அமைச்சர்கள் வன்னியரசு மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் ஆகியோர் அரசு சார்பில் அவர்களுக்கு அந்த இறுதி மரியாதை செலுத்துவதற்காக வருகை வந்திருக்கிறார்கள். இன்னும் சில நிமிடங்களில் அந்த இறுதி மரியாதை நிகழ இருக்கிறது. அவருடைய சொந்த மண்ணில், தமிழகத்தில் மண்ணின் ரசனையை, மண் வாசனையை அவர் உலகிற்கு அவருடைய திரை காவியங்கள் மூலமாக மக்களுக்கு அளித்த ஒரு மகத்தான கலைஞன் பாரதி ராஜாவுக்கு
பிரியா விடை வழங்கும் நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக இப்ப இந்த முழு அரசு மரியாதை செய்வதற்காக அங்கு திரையுலகைச் சேர்ந்த நடிகர் நடிகைகள் மற்றும் இயக்குநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோரும் இயக்குனர் அமீர் மற்றும் இயக்குனர் வெற்றிமாறன், இயக்குனர் சமுத்திரக்கனி, இயக்குனர் மாரி செல்வராஜ் மற்றும் இயக்குநர்கள் பார்த்திபன், இயக்குனர் சீமான் உள்ளிட்ட தமிழ் துறையின் முன்னணி இயக்குநர்கள் பலரும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக இப்போது பாரதி ராஜாவின் சொந்த ஊருக்கு அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதே போல அவருடைய திரைப்படங்களில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் உள்ளிட்ட பலரும், வைகை புயல், வடிவேலு மற்றும் கவுண்டமணி உள்ளிட்டோரும் இந்த இறுதிச் சடங்கு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். பாரதி ராஜாவின் முதன்மை சீடர்களில் ஒருவரான பாக்கியராஜை வைத்து அவர் புதிய வார்ப்புகள் என்ற அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்தியவரும் பாரதி ராஜா தான். அவருடைய உதவி இயக்குநராக பல படங்களில் பணியாற்றிய பாக்கியராஜ், அவருடைய படங்களுக்கு திரைக்கதை வடிவம் கொடுத்ததில் முக்கிய பங்கு வகித்த பாக்கியராஜும் இந்த இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் அவர் சோகத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது அவருக்கு துப்பாக்கி குண்டுகள் முழங்க அந்த இறுதி மரியாதை வழங்கப்பட இருக்கிறது. அந்த இறுதி மரியாதை வழங்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு இந்த சில நிமிடங்களில் தொடக்க இருக்கிறது. அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம்.